श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। धर्मशास्त्रमिदं पुण्यम् अर्धशास्त्रमिदं परं मोक्षशास्त्रमिदं प्रोक्तं व्यासेन अमितबुद्धिना। भगवान श्री व्यासனால அமித புத்தி இருக்கிற வியாசனால ஏதப்பட்ட இந்த ஸ்லோகம் பாகவதத்துக்குள்ளேயே இருக்கு, இது பாரதத்துக்குள்ளேயே இருக்கு. அமித புத்தி, அல்ப புத்தின்னா சின்ன புத்தி, அமித புத்தி ப்ராட் மைண்டட். வியாசன்னாவே அர்த்தம் கடந்த சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பேன்ஷன், ப்ராட் மைண்டட்னஸ். அமித புத்தினா வியாசேன இதம் மோக்ஷாஸ்திரம் புரோக்தம். இது மோக்ஷாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் சர்வம் இதில் இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு வேண்டிய 4 புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோட்சங்கள் எல்லாமே கூட இந்த மகாபாரதத்தில் இருக்கு. அதனால வியாசரே சொல்கிறாரு, சூத்தர் சௌனகாதி ரிஷிகளுக்கு இந்த கதை சொல்கிறதாக கடந்த சத்சங்கத்தில் நம்ம ஆரம்பித்து பார்த்தோம். அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் அப்புறம் விஷயங்கள் வரும். வியாசர் இந்த மகாபாரதம் ஏதறதுக்கு அவருடைய புத்திக்குள்ள ஒரு சங்கல்பத்தினை பண்ண வச்சு ஏத வச்சினதே பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் இவரை ஏதி மனசில் ஏதி வச்சிருக்காரு. இன்னும் விநாயகர்னு கூப்பிட்டுட்டு ஏதி வைக்கலை. அந்த கதை அன்றைக்கி சொன்னேன் நான். அந்த சமயத்தில் பிரம்மதேவன் கேட்டார், என்னென்ன எழுதிருக்கீங்க அதில் அப்படின்னு. நான் இவ்வளோ பெருசாக எழுதி வச்சுருக்கேன்னா, ஏன் அவ்வளோ பெருசாக எழுதி வச்சுருக்கீங்க, யார் படிப்பாங்கன்னு? என்ன பண்ணுறது, நான் சீர்ஸாக எழுதி வச்சா ரொம்ப குட்டி தான் எழுதியிருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்க. ரொம்ப பெருசாக எழுதி வச்சா பெருசுன்றீங்க. அதனால் நான் அது பண்ணி வச்சேன், இது பண்ணி வச்சேன், யாருக்கு என்ன பிடிக்கிறது அதை படிச்சுக்கிட்டோம். அது சரி, என்னென்ன எழுதிருக்கீங்க அதில் சுருக்கமாக சொல்லுவீங்களா? எனக்கு ரொம்ப டைம் இல்லை, நான் அந்த லோகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டார். கேட்டப்போ அங்கே வியாசர் வர்ணிச்சு சொல்ல தொடங்குகிறார். இப்போ நம்ம கடந்த சத்சங்கத்தில் பேசின விஷயங்கள், இன்னைக்கு பேச போகிற, இனிமேல் பேச போகிற விஷயங்கள் முதல். இப்போது மகாபாரதத்தில் 18 பருவங்கள் இருக்கு, 18 பாகங்கள். அதில் முதல் பர்வத்தத்துக்கு பேர் ஆதி பருவம். ஆதி என்னாவே முதல். ஆரம்பத்தில் என்ன கதை, எதுக்கு இந்த சண்டை நடந்தது, அப்புறம்
அந்த ஜனமேஜயன் யார், ஜனமேஜயனுக்கு எதுக்கு வைசம்பாயனன் வந்து பாரதம் சொல்லி கொடுத்தாரு, அப்படி அந்தந்த முதல் இது அன்னு சொல்லிட்டு ஆரம்பம். அதனால் அது ஆதி பருவமாக இருக்குது. அந்த ஆதி பருவத்தில் இருக்கிற முதல் உபபருவம் இன்றைக்கி நம்ம அப்புறம் பார்க்குறோம். எல்லா பருவங்கள பேரும் பார்க்க போகிறோம். மொத்தம் பாரதத்துடைய என்ன சில விசேஷம் இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் பார்த்தாவே தலை சுற்றும். சரியா பார்த்துக்கோங்க. அப்போது இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம? ஆதி பர்வத்தத்தில் முதல் உபபருவம் அதுக்கு பேர். இந்த மாதிரி பாகவதத்தில் ராமாயணத்தில் அப்படி கிடையாது. அங்கே 3 டிவிஷன் இருந்தால் இங்கே 4 டிவிஷன் வரும் இந்த கணக்கில் பார்க்கும்போது. இந்த உபபருவத்துக்கு பேர் அனுக்கிரமணிக உபபருவம். அனுக்கிரமணிகன்னா இண்டெக்ஸ்ன்னு சொன்னானே, அப்படியெல்லாம் சுருக்கமாக அதெல்லாம் சொல்கிறது. சுருக்கமானாவே மகாபாரதத்தில் பெருசுதான். ஓகே. அப்போது இந்த உபபருவத்தில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு, எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸ் வரும். இப்போது அந்த இடத்துல இப்போ நம்ம பேசுகிற விஷயம் என்ன சொன்ன, பிரம்மதேவன் கேட்டார், வியாசரை கேட்டால் வியாசர் சொல்ல தொடங்கிட்டார். ஒரு லிஸ்ட் அப்படி கிடுகிடுன்னு படிப்பேன். ஓகே, மைண்டில் அப்படியே ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுட்டுன்னா வச்சுக்கோங்க. தூங்குறதுன்னா தூங்குங்க, பரவாயில்ல. வர்ணாசிரம தர்மங்கள், புராணங்கள், ரகசியங்கள், தபஸு பற்றி, பிரம்மச்சரியம் பற்றி, அதோடைய மகிமா, பூமி சந்திர சூரிய கிரக நட்சத்திர தாரகங்களுடைய அது அளவு, அதோடைய இடம் என்ன, அந்த விஷயங்கள், யுகங்களுடைய பரிமாணம் எவ்வளவு, 4 வேதங்கள் அதில் இருக்கிற விஷயங்கள், ஆத்தியாத்மிக ரகசியங்கள், நியாய, சிக்ஷா, சிகித்சா, சாஸ்திர ரகசியங்கள், தானம் செய்கிற மகிமா, தானம் எங்கே எந்த ஊரில் எப்போ பண்ணால் என்ன பண்ணால் அது ரொம்ப பலன் கொடுக்கும், அந்தந்த தீர்த்த க்ஷேத்திரங்கள், அந்தந்த இடங்கள், அந்தந்த எல்லாமே சொல்லியிருக்கேன். விவித ஜன்மங்கள், ஜீவராசிகள் பல ஜன்மங்கள் இங்கே காணப்படுறது இல்லையா? அது ஏன் விவித ஜன்மங்கள் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்புறம் தீர்த்தஸ்தானங்கள் பாரத தேசத்து மொத்தாన్ని வர்ணிச்சிருக்கேன் நான். விவித தேசங்கள்னா நம்ம மாநிலத்துக்குள்ளே நம்ம நாட்டுக்கு சுற்றி பக்கத்தில் இருக்கிற தேசங்களும், பல நதிகள், எல்லா நதிகளும் மகத்மியம், சமுத்திரಗಳನ್ನು பற்றி விவரிச்சிருக்கு, வனಗಳನ್ನು பற்றி, பர்வத்தಗಳನ್ನು பற்றி, திவ்ய புராணಗಳನ್ನು பற்றி, உபபுராணಗಳನ್ನು பற்றி, துர்க்க நிர்மாணங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன், துர்க்க நிர்மாணங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், அப்புறம் சில அந்த காலத்தில் இருக்கிற மயனு ஒன்று கட்ட போகிறான், மயசபை, இந்த மாதிரி திவ்யமான கட்டடங்கள், அது எல்லாத்தையும் பற்றியும், அப்புறம் யுத்த ஸ்ட்ராட்டஜி கூட, வார்ஃபேர், அதை பற்றி, பாஷா விஷயங்களை பற்றியும், ஜாதிகளோட விசேஷங்களும், லோகயாத்ரா விஷயங்கள், சாதாரண வஸ்துகளை பற்றி கூட சொல்லியிருக்கேன். அப்புறம் பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்கள், நடந்து போனது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறத விஷயங்களை பற்றியும் பேசியிருக்கேன். அப்புறம் பாரத தேசத்துடைய பெருமை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன லிஸ்ட் இது. ஆப்பா, இப்போது இது சொல்லி இந்த பருவம் முடியும் போதும் அப்புறம் பருவங்களுடைய டிவிஷன், கிளியரான டிவிஷன் பேர், அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது. அதை நான் இப்போவே சொல்லுவேன், ஏன்னா பொருத்தமாக இருக்குது. இப்போது அந்த ஸ்லோகம் வந்து தர்மே சார்த்தே ச காமே ச மோக்ஷே ச பரதர்ஷபா. இது வந்து பரதர்ஷபான்னா ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனன்னு சொல்கிறது போல் இருக்கு. இங்கே ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் பாரதம் சொல்லும்போது அங்கே உட்கார்ந்து கேட்டிருக்காரோ சூத பௌராணிகர்ன்னு சொல்லியிருக்கோம். சரியா?
இது எதுவுமே ஞாபகம் இருக்காது, கேட்ட போல் இருக்கும். அவர் யாருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா பல ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. நைமிஷாரண்யத்திலோதான் கலியுகம் ஆரம்பமானதுக்கப்புறம் பல பல ரிஷிகள் எல்லாரும் நிறைய நமக்கு இந்த கலியுகம் வந்துச்சு, இப்போ உலகத்தில் நம்ம ரொம்ப ஈடுபட வேண்டாம், அங்கே எதுக்குன்னு சொல்லி அவங்க குடும்பஸ்தர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த நைமிஷாரண்யம் இடத்துல பெரிய அங்கே நிவசித்து அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே கர்மங்கள் பண்ணிக்கிட்டு அங்கே இந்த மாதிரி கதைகளை கேட்குறது இதெல்லாம் பண்ணிட்டு தீர்க்க சத்திரம் அதுக்கு பேர். அப்படின்னா 12 வருஷம் அப்படியே பண்ணுறதுக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். அந்த சமயத்தில் தான் சர்வ புராணங்களும் அங்கே இந்த விஷயங்கள் எல்லாமே பாகவதமும் பாரதமும் விஷயங்கள் எல்லாமே சூத பௌராணிகர் அந்த ரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த ரிஷிகளுக்குள்ள ஒரு முக்கியமான லீடர்னு வச்சுக்கோங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ல சௌனக மகர்ஷி. அதனால தான் சௌனகர் கேட்டார், சூதர் பதில் சொன்னார், சௌனகர் கேட்டார், சூதர் பதில் கொடுத்தார். இப்படி தான் போயிட்டுருக்கோம். எல்லா புராணத்திலும் இதே வரும். நீங்கள் ஸ்கந்த புராணம் எடுங்கோ, லலிதாசனம் முன்னாடி எடுங்கோ, விஷ்ணு சாஸ்திரம் முன்னாடி எங்கே எடுத்தால் கூட இந்த கனெக்ஷன் வந்து புராணங்கள் கூட சூத உவாச்ச சௌனக உவாச்ச. அவங்களுக்கு நம்ம வணங்கணும், நமஸ்கரிக்கணும். அந்த ருஷிகளை கேட்டது அவர் சொன்னதுனால தான் இப்போ நமக்கு கிடைச்சது இந்த மகாபாரதமாவது இந்த விஷயங்கள் எல்லாமே கூட பாகவதம். அப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா ஜெயனமேஜயர் சொல்லியிருப்பார். ஏன்னா பரதர்ஷவான்னா பரத வம்சத்தில் பிறந்த ஒரு ராஜா. இந்த பஞ்சம வேதமான மகாபாரதத்துக்குள்ள தர்ம அர்த்த காம மோக்ஷ இதெல்லாத்தினை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால விஸ்தரித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் மகாபாரதம் மகத்தான விஷயங்கள். அப்புறம் பாரமானா ரொம்ப பெருசாகவும் இருக்கு, ரொம்ப அது விஷயத்தோடு கூடியிருக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டார் சுவாமி, ஒன்றும் விஷயமே இல்லை, அப்படி ஆகக்கூடாது. அப்புறம் சுருக்கமாக சொல்லிட்டாரு, நல்ல கருத்துனே அப்படியே முடிச்சுக்கிட்டார் சீக்கிரம், அப்படியும் சொல்லக்கூடாது. இவர் எப்படி தான் சொல்கிறதே, நிறைய சொல்லணும். எத்தனை நேரம் பேசினா கூட கேட்குறவங்களுக்கு கூட இவ்வளோ நேரம் கேட்டோமா அப்படின்னு தெரியாமல் பேசணுமா. பேசுகிறவர் கூட அவருக்கு டைட்னஸ் இல்லாமல் அந்தளவுக்கு அவ்வளோ பேசணுமா. அந்த காலத்தில் பேசுவாங்கங்க. இப்போ எல்லாம் பாலிஷ்டு ரைஸ் சாப்பிட்டுட்டு நம்ம எங்கே அவ்வளோ பேச முடியுமா. 12 வருஷம் உட்கார்ந்துருக்காங்க நைமிஷாரண்யத்தில்னு சொன்னால், அப்போது உபாதி சரீரம்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் விஷயம் அது சரி. என்ன சொல்ல வரீங்க? எதிஹாஸ்தி ததன்யத் என்னேஹாஸ்தி ந தத்வசித். இந்த இதில் எது இல்லையோ அது உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. உலகத்தில் என்ன இருந்தால் கூட அது இங்கே இருக்கும். அது இதோட அர்த்தம். எதி ஹஸ்தி தது அந்நத்து, அதே அங்கே இருக்கும். இங்கே இல்லைன்னா அது எங்கேயுமே இல்லை. அதனால் உலகத்தில் எத்தனை மனஸ்தத்துவங்கள், எத்தனை கேரக்டர்ஸ், எத்தனை வகையான தர்ம அதர்ம விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே வச்சிருக்கார் சாலிடாக. சரி, இப்படி வியாசர் பேச, அதுக்கப்புறம் பிரம்மதேவன் வந்து அவர் லோகத்துக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போது நம்ம பார்க்குறது அனுக்கிரமணிக பர்வணி. சரியா? கடந்த வாரம் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். வியாசரே சொன்னார், இந்த மகாபாரதம் நான் எழுதியிருக்கேனே, இது வந்து என்ன பிள்ளை சுக, ஒருவேளை சஞ்சயனுக்கு தான் புரியலாம், வேறு யாருக்கும் புரியாதன்னார். முக்கியமாக சொன்னேன்ல விநாயகர் கூட அந்த காம்ப்ரமைஸு கான்ட்ராக்ட். அப்போது அவர் வந்து நீங்கள் விடாமல் சொல்லணும்னு அவர் கேட்டார். இவர் வந்து நான் சொல்கிறது என்ன அர்த்தத்தோடு சொல்கிறேன்னு நீங்கள் அதை யோசிச்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதணும். எது சும்மா டைப்ரைட்டர் போல் அப்படி அடிக்கக்கூடாது.
ஜாப் ஃபினிஷிங் பண்ணி பணம் வாங்கிட்டு போகிற போல் தெரியணும். அப்போது இதனால் வியாசர் வந்து நிறைய கஷ்டமான ஸ்லோகங்கள் அவர் சொல்லுவார். அப்பப்போ எத்தனை சொன்னார் சாருன்னா, எவ்வளோ ஒரு 8800 சொன்ன ஸ்லோகங்களில் கிரந்தி ஸ்லோகங்களாக இருக்காமா. கிரந்தி ஸ்லோகம் அதுக்கு பேர். அப்படின்னா அதுதான் விநாயகர் கூட ஒரு 1/2 நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு தான் எழுத வேண்டியதாக இருக்கே. அந்த 1/2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வியாசர் வந்து ஒரு 100-500 ஸ்லோகம் ரெடி பண்ணிக்குவார். இது கதை அப்படி தான் நடந்து. அப்போ கூட 3 வருஷம் என்ன அவர் முதல்ல மனசில் குறித்து எழுதிட்டார். 3 வருஷம் ஆகிடும். அப்படிப்பட்ட இந்த மகாபாரதம் சஞ்சயனுக்கு புரிஞ்சால் புரியலாம். அப்படின்னா அவன் இன்னும் கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப்பு மேலே வந்தால் சஞ்சய் கூட புரிஞ்சுக்கணும். ஏன் சஞ்சய்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு வியாசர் சொல்கிறார் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சமயம் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தூது வருது போகிறது பேசுறது நிறைய வாட்டி அப்படி எல்லாம் ஆயிடுச்சு. டிப்ளமேட்டிக் டாக்ஸ் எல்லாம். அப்போது வந்து ஒரு வாட்டி அர்ஜுனா, கிருஷ்ணா, அப்புறம் சத்யபாமா அண்டு சுபத்ரா 4 பேர் ஒரே கட்டல் மேலே படுத்திருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார், வாசலில் அந்த கார்டு செக்யூரிட்டி கார்டுக்கு சொன்னார், உள்ள அவரோட பிள்ளைகள் கூட அந்த பிரத்யும்னா, அனிருத்து இவங்க எல்லாரும் யாராவது வந்தால் உள்ளே விடாதானே அப்படி குறிப்பாக அந்த பேரெல்லாம் கூட சொல்லிட்டாரு. அப்படி யாரும் வரல. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யாரோ வந்தால் செக்யூரிட்டி கார்டு வந்து சொல்லிட்டார், சஞ்சயர் வந்தாருன்னா உள்ளே அனுப்புனார். உள்ளே அனுப்புன்னா வந்தார். சஞ்சய் பார்த்தார், இவங்க 4 பேர் இப்படி ஒரே கட்டில் மேலே படுத்திருக்கான். அவனு வந்து என்னமோ சொன்னான், திருதராஷ்டிரன் சொன்னதை சொல்லி, அப்புறம் இங்கே இவங்க என்னமோ சொன்னாங்க அர்ஜுனா கிருஷ்ணா, அது போய் அங்கே சொல்லுவான். சஞ்சய் போயிட்டான். அர்ஜுனன் கேட்டான், என்ன கிருஷ்ணா, பிரத்யும்னர் வந்தால் விடாது, அனிருத்தன் வந்தால் விடாது அப்படியெல்லாம் சொன்னால் சந்தேன்னு மட்டும் ஏன் உள்ளே வர சொல்லிட்டீங்கன்னா, ஏன்ப்பா சந்தையை வந்து பொறாமை இல்லாத ஹிருதயம். அவன் பொறாமைப்பட மாட்டான். மேலும் இது போய் அங்கே சொல்லுவான். எவ்வளோ சொல்லுவான்னா நல்ல அழகாக சொல்லுவான். அதுதான் அவருடைய குணம். ஒரு நல்லது கேட்டால், நல்லது நினச்சா, நல்லது தெரிஞ்சால் நம்ம வந்து அது விஸ்தரித்து சொல்லணுமா. நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையில்லாதது அப்படியெல்லாம் அது மட்டும் போட்டி சொல்லிகிட்டே இருப்போம். இது நல்ல குணம் இல்லை. இனிமேல் இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் எங்கெங்கெங்களை நல்ல குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கவனிச்சுக்கணும். அதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் பாரதம் பிரயோஜனம். அப்போ அங்கே போய் என்ன திருத்தராஷ்டிரே, கச்சிதம் உங்கள் பையங்களை வந்து ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். நீ சும்மா கல்பனை பண்ணிக்கிட்டு உட்காராதான்னு சொல்லி அப்படி பாராட்டி கிருஷ்ணனை சொன்னான். அது நடந்துச்சு. அதனால தான் வியாசர் வந்து அதனால தான் மறுபடியும் மகாபாரதம் அந்த யுத்தம் எல்லாம் திருத்தராஷ்டிரனுக்கு சொல்லுறதுக்காக, திருத்தராஷ்டிரனுக்கு கண்ணில் போக மாட்டேன் பார்க்க மாட்டேன் இங்கேருந்து பார்க்கக்கூடிய சக்தி கொடுத்தார் வியாசர். அந்த சஞ்சயரர்னு செலக்ட் பண்ணி அவர் தான் எல்லாம் சொல்கிறாரு. ரொம்ப பக்தனா, ரொம்ப ஞானி, பரம வினயம் இருக்கிற மனுஷன். அதுதான் அவருடைய விசேஷம். அதுக்கப்புறம் மேலே இந்த பல விஷயங்கள் எல்லாம் பாரதத்தில் இருக்கிறதெல்லாம் இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்தாருன்னு சொன்னானே, அங்கே இன்னும் 2-3 மறந்துட்டேன். அதையும் சேர்த்துட்டா உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டாக கிடைக்கும். என்னது, பகவத்கீதா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், சனசுஜாத்தீயம், சிவசஹஸ்ரநாமம் பாரதத்தில் இருக்கே. பல தேவதைகளுடைய ஸ்தோத்திரங்கள் இருக்கே. கிட்டத்தட்ட ஒரு 1000 குட்டி உபாக்கியானங்கள் கதைகள் இருக்குது. 1000. அதுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்கும். அது கணக்கே பண்ண முடியாது.
அப்புறம் அஸ்வினி தேவதைகளுக்கு பண்ணுற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சூரியனுக்கு பண்ணுற ஸ்துதி இருக்கும். இங்கே ஸ்துதின்னா ஏதோ 4-5 ஸ்லோகம் 10 இல்லை. ஸ்துதின்னா அங்கே 100-50 அப்படி மேலே இருக்கும் ஸ்லோகங்கள். தர்மபுத்திரன் பண்ணுவார் சூரிய ஸ்துதி. இப்படி இன்னும் தேடிட்டே இருந்த நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. இந்த கதை அப்போ ரொம்ப மாதுரியமாக இருக்குமா, இனிப்பாக இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படவே வேண்டியதில்லை. இப்போ வரைக்கும் யாரும் அப்படி சந்தேகப்படலை. எத்தனை வாட்டி கேட்டால் கூட, சின்ன வயசுல வந்து நமக்கு இது கேட்டுட்டு இருந்தால் கூட, இப்போ கூட நல்லா இப்படி கேட்குறீங்க யார் கண்ணும் விடாமல். அதே வேதாந்தம் சொல்லுங்க. வந்து கதை கதை குழந்தைகளுக்கு பிடிக்கும், வயசானவங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் இத்தனை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மகாபாரதம் நம்ம நாட்டில் எல்லா மாநிலங்களுக்குள்ள அந்தந்த பாஷையிலேயே அங்கங்கே மகாத்மாக்களுக்கு எழுதியிருக்காங்க. தனியாக எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லை, மொழி மாற்றுறதும் இல்லை. அவங்கள தெலுங்கில் தனியாக அங்கே ஒரு மகாத்மா, நன்னைய, கவி, பட்டன, திக்கனானி 3 பேர். அதேபோல் வில்லி பாரதம் அன்னைது மலையாளத்தில் இன்னொன்று. எல்லா மாநிலங்களும் எழுதிட்டு, அது இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கிற கதைகள் மட்டும் எடுத்துட்டு அதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பல டீச்சர் நல்லா படித்தவங்களே, அகடமிக் சைடு இருக்கிறவங்களே புஸ்தகங்க மோரல் வேல்யூஸ்ன்னு சொல்லி நாட்டுக்கு மக்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்க. அதுதான் இந்த சரி. இந்த மாதுரியம் இருக்கான்னு கதை ருச்சியாக இருக்கும் ரொம்ப. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சம்மா, இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். காளிதாஸ் அவர் ஏதோ காலத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் போஜராஜ் தான் அங்கே ராஜ்யம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு நாள் போஜராஜ் கேட்டார், காளிதாஸ் கேட்டார், என்னன்னா பாரதம் கரும்பு சந்திரனும் அப்புறம் கடல், இந்த 4த்துடைய பெருமை ஒரே ஸ்லோகத்தில் சொல்லுவீங்களான்னு கேட்டார். ஒரு ஸ்லோகத்தில் சொல்லணுமா? பாரதம், கரும்பு, அப்புறம் சந்திரன், அதோடைய மாதுரியம், அழகு, அது எல்லாம் சமுத்திரம், கடல்னு பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டார். காளிதாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஸ்லோகம் கூட தேவையில்லை, நான் ஒரு 1/4 ஸ்லோகத்திலேயே ஒரு அறவரிலேயே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி, பாதைனேகேன வக்ஷாமி, ஏகபாதம் ஸ்லோகம்னா 4 பாதங்கள் இருக்கும், 4 quarters. அதில் ஒரு பாதம் அந்த அளவு என்னன்னா பிரதி பர்வ ரசோதய, இப்படி தான் சொன்னார். பிரதி பர்வ ரசோதய. இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறது? அவர் கேட்ட கேள்விக்கு போஜராஜுக்கு புரிஞ்சிச்சு. என்ன, போஜராஜு சம்ஸ்கிருதம் படிச்சிருக்காரு, நாமும் எதுவுமே படிக்கல சுவாமி. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் கவிதை எழுதுவாங்க, பாடுவாங்க, டான்ஸ் தெரியும், எல்லாம் நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த காலம் மாதிரி இல்லை, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆட்சி லீடர் ஆகிடுவான். என்னென்ன பருவம், இப்போ தானே பருவம்னு பேசிகிட்டு இருக்கிறோம். பாரத அர்த்தத்தில் எடுத்துட்டால், பாரதம் அர்த்தத்தில் இந்த பருவங்கள் 18 பருவங்கள் இல்லையா? பருவம் அப்படின்னா அழகு, நல்லான்னு கூட அர்த்தம். இந்த சுப பருவ தினம், இந்த சுப பண்டிகை நாள்னு சொல்கிறோம் இல்லையா? பருவ தினம், நல்ல நாள். அப்படி பார்க்கும்போது பர்வன்னு சொன்னால் பூர்ணிம நாள், பர்வதினம், சந்திரன். அந்த பூர்ணிமா சந்திரன் முழுசா பௌர்ணமி பார்க்கும்போது யாருக்கு ரசிக்க மாட்டாங்க? எத்தனை வாட்டி பார்த்தான்னு ரசிப்பாங்க. அதனால் அந்த பர்வ பதமே 4த்துக்கு அப்ளை ஆகிற போல் பாவனை. பாரதத்தில் பருவங்கள், அப்புறம் சமுத்திரம், கடல்னு பற்றி சொல்லும் போது கூட பூர்ணிம நாள் தான்.
பூர்ணிமனுக்கு கடல் கரைக்கு போய் பீச்சில் பார்க்கணும். கடல் கடையில் இருந்துட்டு கடல் சாப்பிட்றதுக்கு போகக்கூடாது. அங்கே என்னமோ கடல் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, நிறைய பேர் அது போன உடனே முதல்ல அதுதான். கொஞ்ச நேரத்தில் அப்புறம் போர் அடிச்சிட்டோம், எவ்வளோ நேரம் அதே பார்த்துட்டு இருக்கிறதுன்னு. அதுக்காக போகணும். போய் கடை இல்லாத இருக்கும், அது விட்டுட்டு அங்கே இருந்து பௌர்ணமி எனக்கு இந்த கடல்னு பாரு. அதையும் பௌர்ணமி சந்திரன் கொஞ்சம் நல்லா அப்படி மேலே வந்தப்போ பாருங்கோ, அந்த சமுத்திரத்துடைய அழகு பார்க்கணும்னா அந்த டைமில் அலைகள் கூட நிறைய ஜாஸ்தியாக இருக்குமா தெரியுமில்ல. பௌர்ணமிக்கு அது நல்லா ஆனந்தமாக பொங்கி அப்படி அலைகள் வரும். அப்போ அது பார்க்கணும். அப்போது அது அந்த பருவ தினம் பௌர்ணமி, அதனால தான் சமுத்திரத்துக்கு பௌர்ணமி தான் பருவதினம். சுவாமி கரும்பு பற்றி என்ன ஆச்சு? இந்த கரும்பு அந்த அது என்ன சொல்லுவீங்க தமிழில்? கணுப்பு. நான் தெலுங்கில் கணுப்புன்றேன். பருவா. அது எங்கே கட் பண்ணி எந்த இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும் இல்லையா? அதனால பிரதி பர்வ ரசோதயா, ரசத்தோடு கூடி இருக்கிறது பிரதி பர்வம். அவ்வளோதான் பதில் கொடுத்தார் காளிதாஸ். அவர் ஒரு பெரிய மகாத்மா. அப்புறம் பாரதத்தினை இது படிக்கிறோம் கேட்குறோமா, இப்போது இது நீ எப்படி புரிஞ்சுக்கிறது అని கேட்டார் ஒருத்தர். கேட்டால் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு மகாத்மா. என்னன்னா, பக்தியா பாகவதம் ஜ்ஞேயம். பாகவதத்தினை கேட்குறதுன்னு பக்தியோடு கேட்கணும். கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயணானே பக்தியோட உருகி ஹிருதயத்தில் இருந்தே அப்படி கேட்கணுமா. ஆனால் யுக்தியாக்னேயம் பாரதம், நல்ல ఇంటెలిజెన్స్ ఉపయోగించి లాజికల్గా థింక్ பண்ணி அப்படி கேட்கணும். எந்த எபிசோடு சொன்னாலும் சரி, நிறைய யுத்தம் ஹிம்சை பற்றி வரும், அது வரும், ஏமாற்றல் வரும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம். ஆனால் அதெல்லாம் லாஜிக்கலாக கேட்கணும், யுக்தியோடு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் இந்த அசல் சண்டை வர்றதுக்கு, இந்த மகாபாரதம் யுத்தம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படின்னு கேள்வி கேட்ட வியாசர் முடிவை கன்க்ளூட் பண்ணி எழுதிட்டார். சரியா? நிறைய விஷயங்கள் பாரதத்திலேயே எழுதி இருக்கிறத நான் பேசிகிட்ருக்கேன். சரியா? எல்லா ஸ்லோகங்களும் சொல்கிறதுக்கு டைம் இருக்காது, அங்கங்கே எது பார்க்குறோம். அப்படி எழுதும்போதும் என்ன சொல்கிறாருன்னா, 2 மரங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இந்த அதுக்கு பேர் கொடுத்தாரு மன்யு மரம், மன்யு விருட்சம். மன்யு அண்ணா கோபம், மன்யு அண்ணா கோபம். கோபம் என்ன? ஆங்கர். கோபம் அண்ணாவே அங்கே துவேஷம் இருக்குது, பொறாமை இருந்தால் கோபம், ஏதோ அநேக காரணங்கள் இருக்க கோபம் வர்றதுக்கு. மன்யு விருட்சம் என்னது? யார் அது? துரியோதனோ மன்யுமய. அந்த கோப விருட்சம் யாருன்னா துரியோதன தான். ஸ்கந்த கர்ணஹ ஷகுனி தஸ்ய சாகாஹ. அதோட ட்ரங்க் இருக்க பார்த்தீங்களா, அது கர்ணஹா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த துரியோதனன் கர்ணன் விடவே மாட்டான். எப்படியாவது அந்த கர்ணன் நமக்கு இருக்கணும், எனக்கு கட்டிருக்கணும்னு அப்படி பிரயத்தனம் பண்ணால் கடைசி வரைக்கும் ஆல்மோஸ்ட் இஸ் டிபெண்டட் ஆன் ஹிம், கர்ணன் மேலே. அப்புறம் ஷகுனி, அதெல்லாமே இந்த பிரான்ச்சஸாக இருக்கு. ஓகே. துஷாசன பல புஷ்பே சம்ருத்தே. துஷாசன இருக்கா இல்லையா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஒரு பேர், அதை பழம், புஷ்பம், பழம், அதெல்லாம் அவன் தானே எல்லாம் அக்கிரமம் பண்ணுறதுக்கு திரௌபதின்னு இந்த சாரி பிடுங்கி எடுத்துட்டு எல்லாம் பண்ண துஷாசன். ஆனால் மூலம் யாரை தெரியுமா? மூலம் ராஜா திருதராஷ்டிர
அமனீஷி புத்தில் திட்டுற அமனீஷி. மனிஷி அనే பதத்துக்கு வேறு இடத்துல அர்த்தம் சொல்லியிருக்கேன். எல்லாரும் மனுஷன் இல்லை, மனுஷனாக பிறந்தானும் மனுஷா காணப்பட்டுட்டு இருந்தானும் நீ மனுஷன் இல்லை, ஏன் அப்படி சொல்கிறோம்? என்ன டவுட்டு தெரியல? உன்னை போல் தானே இருக்கு, தலா காலு கை மூக்கு இல்லை, ஆனாலும் கேட்குறோம். ஆனால் மனுஷன் அல்ல, பிரவர்த்திக்கல. அதனால இங்கே அமனீஷின்னு சொன்னார். ஏன்னா அவர் கண்ணு இல்லை பார்க்கறதுக்கு, உள்ள ஞானம் புத்தியும் இல்லை. யாராவது சொன்னால் காதில் போட்டுக்க மாட்டார். இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மூலம் ராஜா திருதராஷ்டிரா அமனீஷிஹி అని சொல்லிட்டு ஒரு பக்கம் மூலம் சொல்லிட்டார். அந்த விருட்சம் எப்படி வளர்ந்துச்சு, என்ன ஆயிடுச்சுன்னு. மூலம்னா வேறு. இன்னொரு பக்கம் சொல்கிறாரு தர்ம விருட்சா. தர்ம விருட்சா யுதிஷ்டிரோ தர்மமய மகாத்ருமஹா ஸ்கந்தோ அர்ஜுனஹா. யுதிஷ்டர் அந்த தர்மபுத்திரன் தர்ம விருட்சம், சரியா? அந்த அதுக்கு மூலம் யாரங்க என்ன மூலம்னா நாட் மூலம், ஸ்கந்தம் ட்ரங்க்கு, அந்த சப்போர்ட் அர்ஜுனா. பிகாஸ் அர்ஜுனா எல்லாருக்கும் அவங்களுக்கு சக்தி இருந்தால் கூட அர்ஜுனனுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல. அதனால தர்மபுத்திரனை கூட அர்ஜுனன் மேலே அர்ஜுனன் அவ்வளோ பண்ணி காட்டிட்டானே. அப்புறம் பீமசேனோ தஸ்ய சாகாஹ. பீமசேனன் அதோடைய பிரான்ச்சஸ் போ. யாருக்கு அண்ணன் இவங்க தம்பிகளுக்கு என்ன எது வந்தாலும் ரட்சிப்பான், என்ன காரியமாவது சாதிப்பான். பீஷ்ம மாத்ரி சுத பல புஷ்பே சம்ருத்தே. மாத்ரி மூலமாக பிறந்த 2 குழந்தைகள் நகுல சகதேவர்கள். அவங்க தான் பல புஷ்பங்கள் போல். மூலந்தான் ரொம்ப அழகு. மூலம் கிருஷ்ண பிரம்மச்ச பிராமணாச்ச. 3 சொல்கிறார் இங்கே. கிருஷ்ணன் தான் மூலம், அதுக்கப்புறம் வேதம் பிரம்மா இல்லை தர்மம் இவங்களுக்கு, அண்ட் பிராமணாஷன்னா தர்மத்தை அனுசரிக்கிற அந்த ரிஷிகள் எல்லாத்துடைய சப்போர்ட் மூலம் அவங்க தான். அப்புறம் பகவான் கிருஷ்ணா, ஓகே, அவர் காரியந்தான் இதெல்லாம் அவருக்கு பண்ண வைக்கணும் தான். ஸோ மூலம் கிருஷ்ண பிரம்மச்ச பிராமணாச்ச. இப்படி அழகாக அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு வியாசரே. கொடுத்ததுக்கப்புறம் சரி சுவாமி, இந்த துரியோதனனுக்கு ஏன் அவ்வளோ கோபம்? அது சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்ததா, அது அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததா, அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால இவனுக்கு இவ்வளவு அவங்கள மேலே பொறாமை கோபம் துவேஷம் இதெல்லாம் சொன்னால் அது 4 ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்லிட்டார். அது நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும். திருதராஷ்டிரனும் பாண்டு, ஓகே, அண்ணன் தம்பி. அப்போ பாண்டுக்கு குந்தி அண்ட் மாத்ரி 2 மனைவிகள், 2 பேர். ஒரு வாட்டி வேட்டாடத்துக்கு போனப்போ அங்கே ஒரு ரிஷி பத்னி மானு ரூபத்தில் அவங்க 2 பேர் சேர்ந்து சந்திச்சிருக்கும்போதும் அது தெரியாமல் அம்பு விட்டுட்டு அந்த மானுன்னு ஏதோ ஒரு மானுன்னு கொலை பண்ணார் ரிஷி பத்னி, பெண் மான். அப்போ அந்த ரிஷி சாபம் கொடுத்தாரு திருதராஷ்டிரனுக்கு. என்ன கொடுத்தாருன்னா, நீ உன்னுடைய மனைவி கூட சந்திச்சா என்ன உயிர் போயிடும் அப்படின்னு சாபம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலுக்கு அவருக்கு முதல்லேருந்தே கொஞ்சம் வியாதி ஜாஸ்தி, கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டார். போனதுக்கப்புறம் குந்தி தேவி கிட்ட சின்ன வயசில் துர்வாச மகாமுனி கிட்ட நின்று வாங்கின வரம் இருக்குது. இந்த தேவதைகள் யாருன்னு இவங்களை வேண்டிக்கிட்டு அந்த மந்திரம் சொன்னாலும் ஒரு அழகான குழந்தை நிற்கும், பிறக்கும். கர்ப்பத்தில் தேவையில்லை, பிறக்கும், வந்துடும். அப்படி பண்ணும்போது முதல்ல அந்த அம்மா
சூரியன்னு பிரார்த்திச்சு கர்ணன்னு பெற்றுட்டுருக்கான், கர்ணனுக்கு அடித்தான். ஆனால் சின்ன வயசு இது இல்லை. அப்போது அம்மா பயந்துச்சு, நான் எனக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ இந்த குழந்தை நான் ஏதோ தெரியாமல் துர்வாசர் சொன்னது இந்த இது எல்லாம் பலிக்குமா மந்திரம்னு சொல்லி பண்ணிட்டான். பண்ண வந்துட்டு குழந்தை கிடச்சது. அப்போ என்ன பண்ணான், பொட்டியில் வச்சுட்டு ஜலத்தில் ஊட்டி அனுப்பிச்சிட்டான். அவனு போய் ஒரு தேரோட்டிக்கு கடிச்சு அங்கே வளர்ந்தான். அவன் தான் கர்ணனும். அது அப்புறம்தான் கடைசியில் குந்தி தான் சொல்லி கூட அவன் ஏற்றுக்கலை, தெரிஞ்சாலும் ஒத்துக்கிட்டான்னு நான் இப்போது வரல, யுத்தத்தில் அவங்க பக்கம்தான் இருந்தான். ஸோ மூத்த மகன் இப்போது கர்ணன்னு சொல்லணும். அதுக்கப்புறம்தான் மிச்சம் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்போ இங்கே ஆனால் பாண்டு இறந்து போயிட்டார், யாரும் பிறக்கலை. அப்போது திரும்பி குந்தி மூலமாக 3 பேர் பிறந்தாங்க. 3 தேவதைகளும் பிரார்த்தனை பண்ணால் அப்போ 3 பேர். அப்புறம் மாத்ரிக்கு கூட இருக்கணும்னு சொல்லி மந்திரம் மாத்ரிக்கு சொல்லி கொடுத்துட்டு குந்தி அவங்களும் பிரார்த்தனை பண்ணி இதெல்லாம் காட்டுக்குள்ளே நடந்துச்சு, தபஸ் போல். அங்கே நகுல சகதேவரோட பிறந்தான். ஸோ இப்படி வந்தாங்க. சரி, அதுக்கப்புறம்தான் யம தர்மராஜனுடைய அனுகிரகத்தினால தர்மபுத்திரன் பிறந்தார், இந்திரன் அனுகிரகத்தினால அர்ஜுனன் பிறந்தார், வாயுனால பீமசேனன் பிறந்தார், மாத்ரி பிரார்த்தனைனால அஸ்வனி குமாரருடைய அனுகிரகத்தினால இவங்க 2 பேர் பிறந்தாங்க, நகல சகதேவர்கள். அப்புறம் பாண்டு இறந்து போயிட்டார். 5 குழந்தைகளும். இப்போ பாண்டுக்கு சேர்ந்தவங்களா இவங்கள் இல்லையா, இது எப்படி நிரூபிக்கிறது? இப்போது காட்டில் இருந்து இவங்க 5 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேர் அங்கே இருக்காங்க கொஞ்ச நாளில். இப்போ அவங்கள எப்படி கொண்டு போய் ராஜ்யத்தில் மக்களுக்கு நடுவில் காட்டி இவங்க இந்த வாரசர்கள் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அங்கே இருக்கிற ரிஷிகள் இவங்க 2 பேர்னு குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டு ராஜ்யத்துக்குள்ளே அங்கே இவங்க பாண்டுக்கு சேர்ந்த குழந்தைகள் தான். ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாண்டுக்கு சாபம் இருக்கு, அவருக்கு குழந்தைகள் பிறக்காதனே. அப்போ கூட திரும்பி இன்னும் சந்தேகம் இருக்குல்ல, எப்படி ஏற்றுக்கிறது? ரிஷிகள் சொன்னாங்க. அப்போதான் ஆகாஷவாணி பதில் கொடுக்கறது. இவங்க அந்த இந்த ராஜ்யத்துக்கு வாரசர்கள் தான் இவங்க அப்படின்னு ஆகாஷவாணி சொன்னப்போ ஆகாசத்தில் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் எல்லாரும் புஷ்ப வருஷம் புடிஞ்சது. அந்த சமயத்தில் வாத்தாவரணம் அட்மாஸ்பியர் எல்லாமே கூட மரங்கள் எல்லாம் நல்லா காற்று வீசுறது, புஷ்பங்கள் எல்லாம் நல்லா விகசிக்கிறது, பறவைகள் எல்லாம் ஆனந்தமாக பறக்கிறது, இப்படி நதிகள் எல்லாம் அமைதியாக ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சுற்றி இருக்கிற நிலை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க தான் நம்ம தேசத்துக்கு வாரசர்கள். அப்படி அவங்க வந்தாங்க. சரியா? அப்போது இதெல்லாம் நடந்து போயிடுச்சு, வந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கூட நல்ல ராஜபவனம். திருதராஷ்டிரந்த ராஜ்யம் மகாராஜா, இவங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் தானே, எல்லோரும் அப்புறம் படிப்பாங்க, துரோணாச்சாரியர்கிட்ட போவாங்க, இதெல்லாம் ஆகிடுதும். ஆனால் இப்போது கொஞ்சம் வளர்ந்தாங்க. ஓகே, அப்போது அர்ஜுனனு கல்யாண வயசு வந்துச்சு இவங்களுக்கு. அப்போ அர்ஜுனனு மட்டும் திரௌபதியுடைய அப்பா திரௌபதிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஸ்வயம் வரம் ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே தண்டோரா போட்டாங்க. என்ன அது அங்கேன்னா, அதான் மத்ஸ்யயந்திரத்தின்னு பேதிக்கணும். மத்ஸ்யயந்திர பேதம். ஒரு கம்பம் மேலே ஒரு சக்கரம் சுற்றிட்டு இருக்கும், அந்த சக்கரத்தில் ஒரு மீன் வச்சுருப்பான். அதில் கீழே ஜலத்தில் அதோடைய ஷாடோ பார்த்துட்டு மேலே சுற்றிட்டு இருக்கிற அதினை அம்படிக்கணும். அர்ஜுனனும் பண்ணி திரௌபதினி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓகே, நடுவில் படிப்பதில் சொல்ல அது எங்கோ வரும். இது அப்படி போகும். முதல்ல இது இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். இது இன்ட்ரடக்ஷன் சுவாமி. ஓகே, இன்ட்ரடக்ஷன். இப்போ நான் பேசினது இவ்வளோ நேரம் பேசிட்டா வியாசர் 4 ஸ்லோகங்களை சொன்னாங்க.
ஓகே. அப்புறம் அது ஆயிடுச்சு, வந்தாங்க, நல்லா வாழ்கிறாங்க. அந்த மயசபா இங்கே தான். இவங்களுக்கு ஒரு தனியாக பெரிய ஒரு பேலஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது மயன் அనే ஒரு நல்ல சில்பி, அவனுக்கு விஸ்வகர்ம எப்படியோ இவன் அது அவக்கு அந்த வழியில் வந்து ஒரு அழகான சபையின் ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே என்ன பிரத்யேகத்தைன்னா, இருக்கிற இடத்துல இல்லாதது என்னமோ காணப்படும். மயசபா அதுக்கு பேரே. மயன்னா மாயான்னு கூட சொல்லலாம். மயசபா அங்கே வந்து ஒன்றும் கதுவில்லை, நல்லா போகலாம் அப்படின்னு போனால் முட்டுக்குவேன். இப்படிப்பட்ட ஒரு மயசபா. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுக்கு கட்டிட்டாங்க பாண்டவர்களுக்கு பெருமை. இதெல்லாம் காமிக்கிறதுக்காக துரியோதன கௌரவர்கள் எல்லாரும் கூப்பிட்டா துரியோதனனும் வந்தால், எல்லோரும் வந்தால். துரியோதன் வந்து அப்படி நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஜலம் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம். ஆனால் இது இங்கே எப்படி ஜலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன ஸ்விம்மிங் பூல்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் பூல். வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய பங்களான்னா வச்சுக்கலாம். இது ஜலம் போல் காணப்படுது, ஆனால் ஜலம் இல்லைன்னு சொல்லிட்டு போனால் டபக்குன்னு விழுந்துட்டாங்களோ, அது ஜலம்தான். அப்படி விழுந்தம்போது அங்கே பால்கனியில் உட்காந்துருக்கிற நிறைய திரௌபதியுடைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய இந்த கேர்ள்ஸ், லேடிஸு எல்லோரும் ஒரே சிரிப்பு, பெருசாக தாங்க முடியல. இந்த ஜலத்தில் விழுந்தது. அப்புறம் வந்து இங்கே ஜலம் இன்னொரு இடத்துல, சரி இங்கே விழுந்துட்டோமே அப்படின்னு ஜாகிரதையாக பார்த்துட்டே போகிறான். இன்னொரு இடத்துல கூட அங்கேயும் ஜலம் இருக்கிற போல காணப்பட்டது. கொஞ்சம் அங்கவஸ்திரத்தை அப்படி தூக்கி நடக்கிறான், ஜலம் இருக்கு, ஆனால் அங்கே ஜலம் இல்லை. அப்புறம் இங்கே கதவு இல்லை, இது எல்லாம் ஃப்ரீயாக இருக்கு, கதவு போகலாமன்னு இருக்குது ஒரு இடத்துல, டோர் போல் காணப்பட்டது. போனால் ஆனால் டபக்குன்னு முட்டிச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. இதெல்லாம் அங்கே உட்காந்து பார்த்தேன், சிரித்தான். இவங்க இதுக்கு முன்னாடி, இப்போ நான் சொன்ன இந்த மயசபைக்கு முன்னாடியே இவங்க வந்ததுக்கப்புறம் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டாங்க. அப்போ கூட ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணப்பட்டது. அப்போது ரொம்ப லோகத்தில் பேரு புகழ் இவங்களுக்கு. அஸ்வமேத யாகம் பண்ணதுனால மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பாராட்டி அதை பற்றி சொல்கிறதே துரியோதனனுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. இவங்க காட்டிலேருந்து வந்தாங்களே, காட்டில் எங்கே பிறந்த குழந்தைகள் வந்து இங்கே இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இவ்வளோ பேரு புகழ் வந்துச்சுன்னு இன்னும் கொஞ்சம் தூக்கி விட்டுச்சு. இந்த மயசபையில் வந்து இப்படி எல்லாம் இவங்க திரௌபதி சிரிக்கிறதுனால நல்லா ஏறிச்சு. அது எவ்வளோன்னா துவேஷம், கோபம் தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு உள்ள பொறாமை ஏற்பட்டது. எப்படியாவது இவனோட மேலே பழி வாங்கணும். இப்படி தான் ஆகி கடைசியில் யுத்தம் நடந்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு கணக்கு சொல்கிறேன் அப்புறம், சரியா? இன்னும் டைம் இருக்கு. யுத்தம் நடந்துச்சு. யுத்தம் நடந்ததுக்கப்புறம் மிச்சம் இருந்தது ஒரு 10 பேர் தான். 10 பேர் தான். 3 பேர் வந்து கௌரவர்கள் பக்கம், கிருதவர்மா, அஸ்வத்தாமா, அதுக்கப்புறம் கிருபாச்சாரியா, 3 பேர். இது யுத்தத்துக்கு வந்து எத்தனோ பேர் வந்தாங்க, லட்சக்கணக்கு போயிட்டு. இந்த பக்கம் கிருஷ்ணா, சாத்தியகி, 5 பேர் பாண்டவர்கள். இந்த பக்கம் 7 பேர் தான். 7 + 3 10 பேர் எங்கே மிச்சம். அவ்வளோ பெரிய 18 அக்ஷோணிகளை யுத்தம். இப்போ அதோட கணக்கு சொல்லும்போது தான் உங்களுக்கு இது மேட்ச் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அது சொல்ல முடியும். இப்படி இது நடந்துச்சா. அப்புறம் திருதராஷ்டிரன், இது எதுக்குன்னா வியாசர் இங்கே எல்லாம் சுருக்கமாக சொல்லும் போதே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சஞ்சயர்கிட்ட குழம்பி திருதராஷ்டிரனை வந்து தலை பிடிச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு சொல்லும்போது சொல்கிறாரு, எப்போ திரௌபதினி அவமானப்படுத்திட்டாங்களோ அப்போயே தெரியும் எங்கள் குழந்தைகளோ தோற்று போயிடுவாங்கன்னு. எப்போ கிருஷ்ணன் வந்து தூதாக வந்தானோ அப்போயே தெரியும் எங்கள் குழந்தைகள் வந்து போகணும். எப்போ கிருஷ்ண அர்ஜுனை ஒரே படகையில் படுத்திருக்காங்கன்னு சொன்னானோ அப்போயே தெரியும் எங்கள் குழந்தைகள் தோற்று போயிடுவாங்கன்னு. எப்போ சாரதியாக வந்து உட்கார்ந்துருக்கானோ கச்சிதமாக தெரியும் எங்கள் குழந்தைகளை தோற்று போயிடுவாங்கன்னு.
அதுக்கப்புறம் இவ்வளவு சொல்கிறார் லிஸ்ட்டு. சஞ்சயர் முள்ளமா எவ்வளோ தெரிஞ்சா பண்ணீங்க இதெல்லாம்? இவ்வளோ தெரிஞ்சு தானே நீங்கள் இப்படி யுத்தம்? ராஜா, சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ தர்மம் அதை அனுசரித்து வாழணும். இப்படியெல்லாம் சில உபதேசம் பண்ணார். எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இது விஷயம் சின்னதை. ஏன்னா சஞ்சயர் சொல்கிறாரு, உனக்கு பக்ஷபாதம் பார்ஷியாலிட்டி இருக்கு, புத்திர பாசம் இருக்கு. 2 காரணம். என்னோட புத்திரர்கள், என்னோட குழந்தைகள்னு சொல்லி, அப்போது அந்த புத்திர பாசத்தினால, பக்ஷபாத புத்தியினால், அதுதான் காரணம் அப்படி சொல்லி, அதனால் காலம் అనేది இப்படி தான் எல்லாரையும் பண்ண வைக்கும், காலத்துக்கு யாரும் எதிர்போக முடியாது அப்படின்னு சந்தியை உபதேசம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதோடு இந்த அனுக்கிரம பர்வணி முடிஞ்சு விட்டது. சரியா? இது படித்தாவே கூட, இது கேட்டாவே கூட பலன் கிடைக்குமா? என்ன பலம்னா பாபங்கள் எல்லாம் போயிடும். மனுஷனுக்கு வாழ்க்கையிலோ தர்மத்து மேலே நிஷ்டை வரும். இப்படி அங்கங்கே அந்தந்த பருவம், இந்த பருவம் அப்படின்னா ஒரே அத்தியாயம் அங்கே முடிஞ்சு போச்சு. உபபருவம் ஒரு அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இதில் 50 ஸ்லோகங்கள் இருக்குது ஒரு அத்தியாயத்திலேயே. சரி, வேறு இன்னொரு இடத்துல ஒரு ஸ்லோகம் இருக்குது. அங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னா, பீஷ்மர் சொல்லுவார். அது எப்போ தர்மராஜன் உபதேசம் பண்ணும்போது கடைசியில் அது இங்கே சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா காலம் பற்றி சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா? அங்கே சொல்கிறாரு, காலோ வா காரணம் ராஜ்ஞः ராஜா வா கால காரணம். காலமாக ராஜான்னு நடத்துறது இல்லை ராஜாவா காலத்துன்னு நடத்துறது? காலம் ராஜா கையில் இருக்க, காலத்து கையில் ராஜாவும் இருக்கானா அப்படின்னு அப்படி ஒரு கேள்வி வந்தால் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இதித்தே சம்சயோ மாபூத். இதில் ஒரு சந்தேகம் பட வேண்டியதில்லை, ராஜா காலஸ்ய காரணம். ஆனால் உங்கள் மைண்டில் வேறு மாதிரி நினச்சிருப்பீங்க, ராஜா தான் காலத்துக்கு காரணம்ன்றாரு. அங்கே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. என்ன அர்த்தம்னா, ராஜா தர்மவானாக இருந்தால் காலத்தை மாற்றலாம். கலியுகத்தில் கூட திரேதா யுகம் அது முன்னாடி என்ன சத்தியுகத்தில் போல் இந்த ராஜா சத்தியவான் தர்மவானாக இருந்த கலியுகம் கூட சத்தியுகங்க ஆகும் அவனுடைய ராஜ்யம். பார்த்தீங்களா? எத் ராஜா தத் பிரஜா, ஓகே, யதா ராஜா ததா பிரஜா. அதுக்காக தான் இங்கே சந்தேகம் இல்லை, ராஜா தான் காலசிய காரணம்னாரு. உன்னோட புத்தி தானே, நீ ஏன் தர்மத்தை அனுசரிக்க மாட்டே? அதனால் பாரதம் எல்லாம் பேசி என்ன சொன்னால், தர்மம் தர்மம் தர்மம், அதுதான் ஃபவுண்டேஷன் ஃபார் பிரம்மம் மோக்ஷம். அதில் இல்லாமல் வாழ்க்கை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அழகாக அங்கே சொல்லப்பட்ட விஷயம். அதனால் ராஜா துர்மார்கனாக இருந்தால் காலம் அவனுக்கு எல்லாம் வத்திரேகமாக தான் இருக்கும். ராஜா நல்லவனாக இருந்தால் காலம் அவனுக்கு சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த பலஸ்ருதி மொத்தம் பாரதம் மொத்தானிக்கு சேர்த்து ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது சொல்கிறேன். இப்போ தானே பலஸ்ருதி பேசுகிறோம், இன்னும் அப்பறப்போ அங்கங்கே வரும், அங்கங்கே சொல்ல வேண்டியதில்லை இனிமே. சரியா? என்ன ஸ்லோகம்னா, யோகோஷதம் கனகஸ்ருங்கமயம் ததாதி, யோகோஷதம் கனகஸ்ருங்கமயம் ததாதி. யார் 100 பசுமாடுಗಳನ್ನು நல்ல அதுக்கு அலங்காரம் தங்கம் எல்லாம் வச்சுட்டு அந்த ஜனகர் பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யாக்ஞவல்கருக்கு கொடுத்துற மாதிரி அடிக்கடிக்கு கொடுப்பாரு. எடுத்துக்கோங்க இவ்வளோ நல்லா பேசுகிறீங்கன்னு. அப்படி விப்ராய வேத விதுஷே ச பகுஸ்ருதாய, நல்ல வேதம் படித்து நல்ல புத்திமானாக இருந்து நிறைய கேட்டிருக்கான்,
அது எல்லாத்தினால இந்த கோதானம் பண்ணுறதுனால எவ்வளோ புண்ணியம் வருமோ, வேதங்கள் எல்லாம் பண்ணி வேத கர்மங்கள் எல்லாம் பண்ணான்னு கூட எவ்வளோ புண்ணியம் வருமோ, அதே அளவுக்கு புண்ணியம் புண்ணியாஞ்ச புண்ணியாஞ்ச பாரத கதாம் ஸ்ருணுயஷ்ச நித்யம். அவ்வளவு புண்ணியம் பாரத கதைன்னு நித்தியம் அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயமாவது பாராயணம் அப்படின்னு வச்சிருக்கான். நம்ம வீட்டில் பாரதம் வச்சுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே சார் அவ்வளோ பெரிய புஸ்தகம் எதுக்கு சார் அதெல்லாம், இது வேறு தேவையில்லாத நம்பிக்கைகள் எல்லாம் வச்சுட்டு அதான் தேவை வச்சுக்கிட்டா கூட புண்ணியம் வருமானு சொல்லியிருக்காங்க. வச்சு பூ மட்டும் போடுங்கோ அதையும் சொல்லியிருக்கு. ஆனால் பூ போட்டு அதுக்காக இல்லை. அது எதுக்கு எப்போ யாரோ வாங்கிறது, நம்ம தாத்தா வாங்கியிருக்காரு அவங்க பண்ணான்னு நடுவில் தேவையில்லாத ஒரு பயம் உருவாக்கிட்டாங்க. 2-3 சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி. பாரதம் வீட்டில் வச்சுக்கிட்டா சண்டை வருமான்னு. சரி, இப்போ பாரதம் இல்லாத வீட்டில் சண்டை வரலையா? ஏன் அப்போ பாரதம் மேலே அது போடுறேன்? எவ்வளோ சொல்லியிருக்கு தெரியுமா? ஒரு அத்தியாயத்தில் ஒரு இடத்துல ஒரு படித்த இவ்வளோ படித்த ஒரு ஸ்லோகம் படித்தா கூடன்னு சொல்லி ஏன் பலஸ்ருதி சொல்லப்பட்டது? அப்படி இருக்கிறது நம்ம அதை கொண்டு போய் எங்கோ வச்சிடலாமா? சரி, நம்மளால் படிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல, அட்லீஸ்ட் யாராவது சொல்லும் போது கேட்குறியா? அட்லீஸ்ட் அது பதில் ஏதோ வேறு ஏதாவது படிக்கிறியா? தினந்தோறும் பாராயணம்னு அப்படி இவ்வளோ பலம். உன்னிஞ்ச பாரதம் கதா ஸ்ருணுயாசி நித்தியம் துல்லியம் பலம் பவதி தஸ்ய எய்வ. அது அவங்களுக்கு அந்தந்த பலம் அப்படி கிடைக்குமா? இது சும்மா சொல்லலை. அதெல்லாம் மனுஷனை சரியான வழியில் வச்சு அவனை உன்னத்தை மேலே கொண்டு போகும். வாழ்க்கை மனுஷனுக்கு என்ன வேணுமோ அது அந்த லட்சியத்தின் சேர்கிற மாதிரி செய்யும். ஸோ இதோட இந்த முதல் பருவம் அத்தியாயம் முடிஞ்சு விட்டது. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த பாதிதாயிடுச்சு. அதனால நடுவில் அடுத்தது 2வது உபபர்வம். இது ஒரு அத்தியாயம்தான். சரியா? என்ன இதுக்கு பேருன்னா பர்வ சங்கிரக பர்வம். இங்கே தான் இப்போ எல்லா பருவங்களுடைய டீட்டெயில்ஸ் வர போகிறது. பர்வ சங்கிரக பருவம். இது உபபர்வம். ஆதி பருவத்தில் இருக்கோம் நம்ம. இப்போது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எங்கே இருக்கோம், என்ன பேசுகிறீங்க சுவாமின்னு அப்படி ஆகிடும். மேலே அந்த அத்தியாயம் சொல்லும்போது அந்த பருவம் அங்கே ஒரு இடத்துல சூதர் பேசிகிட்டே இருக்கும்போது சமந்தக பஞ்சகம் ஒரு பேர் எதுவும் சொன்னார். அவர் சரியாக கேட்டிருந்தா இது ஏதாவது ஞாபகம் இருக்கும். சமந்த பஞ்சகம்னு ஒன்று சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார். அது அப்புறம் அப்படியே மேலே போனார். மேலே சொல்ல தொடங்கிட்டார் தவிர அதை பற்றி என்னன்னு சொல்லலை. இப்போ இங்கே அதை சொல்லி முடித்த உடனே சௌனக ரிஷி அவர் கேட்குறாரு. ரிஷிகள் சுவாமி, அப்போது என்னமோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சமந்த பஞ்சகம் என்னமோ சொல்லிட்டீங்களே, அது என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்படி தான் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் கேட்டவனை ஒழுங்காக கேட்டு கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு இவர் மறுபடியும் 2 நாள் பேசுவார். அங்கே பேசும்போது ஒரு தனியாக ஒரு புதுசு என்னமோ சொல்லுவார். அது வச்சுக்கிட்டு ஆனால் கேட்குறவங்க ஒழுங்காக கேட்கணும். கேட்குறவங்க ஒழுங்காக கேட்கல, கேள்வி கேட்கலன்னா சொல்கிறவங்க நாங்களும் மறந்து போயிட்டு என்னமோ சொல்லிட்டு போயிடுவோம். ஏதோ ஒன்று சுவாமி போங்க பரவாயில்ல சொல்கிறேன். அங்கே முறை அப்படி இருக்க. இப்படி தான் மகாபாரதம் வளர்ந்துச்சு. அதுக்கு கேள்வி கேட்ட அதுக்கு பதில் சொல்லும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். அதில் ஏதோ ஒன்று புதுசாக இருக்கே, அது என்னமோ சொல்லிட்டுருங்களே நேற்றுக்கு அன்றைக்கி, அது என்ன அதுக்கு திரும்பி இவ்வளோ விஸ்தரிச்சு இப்படி சொல்லி 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 மகாபாரதம் இவ்வளோ பெருசாகிடுச்சு. அந்த கதை இந்த கதை இனிமேல் கதையாக வரும். கதையாக. ஆனால் எப்போ எங்கே யார் நுழைவான், எந்த கதை எங்கே வரும், அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக சொல்லணும், நிதானமாக கேட்கணும். சரி, இப்போ அந்த மாதிரி சமந்த பஞ்சகமன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. சமந்த பஞ்சகம் இது எதுக்தம் ஹே சூதநந்தன. ஹே சூத புராணிக்கிறேன் சமந்தக பஞ்சம் என்னமோ சொன்ன, அது என்ன
ஏதத் ஸ்வர்வம் யதா நியாயம் ஸ்ரோதுமிச்சாமஹே வயம். அது நீங்கள் எவ்வளோ சொல்ல முடியுமோ விஸ்தரித்து நல்லா சொன்னால் நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படி இருக்கணுமா? உற்சாகத்தோடு அப்படி இருக்கணும். டைம் பார்த்துக்கூடாது நடுவில். ஆனால் நான் பார்க்கணும் அங்கே டைம். நான் அங்கே டைம் பார்க்கலன்னு உங்களுக்கு வீட்டு அக்ஷத்தை விடும். அப்போ சூத உவாச்ச சொல்கிறாரு, திரேதாயுகம் துவாபரயுகம் சந்தி. அந்த சமயத்தில் பரசுராமர் இருக்கிறதா, அவர் ராமர்னே சந்தித்ததா நமக்கு கதெல்லாம் தெரியும். பார்கவ பரசுராம அவர் க்ஷத்திரியர்களின் 20 தலைமுறை எங்கே பார்த்தான்னு அவர் க்ஷத்திரியில் இருந்த கோபம் தலை வட்டிகிட்டே இருப்பார். அதுக்கு முன்னாடி ஏதோ வேறு கதையில் இருக்குல்ல. அப்படி பண்ணதுனால ஒரு பர்டிகுலர் மாநிலத்தில் அந்த இடத்துல மேபி எப்படியோ அந்த க்ஷத்திரிகளை கொலை பண்ணது அந்த ரத்தமெல்லாம் ஓடி 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 ஒரு 5 குளங்களை தேங்கி இருக்காமல் ஒரு இடத்துல சமந்தாத்து சமந்தம். எங்கே எல்லாம் சமமாகி போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சோன்னு அர்த்தம். 5 குளங்களாக ஆகி அங்கே தேங்கி அந்த ரத்தம் எல்லாம் அப்படி காஞ்சிருக்கும். என்னமோ அந்த இடம் அப்படி அபவித்திரமாக அப்படி இருந்தது. அதனால் அது பேர் சமந்த பஞ்சகம். சமந்தவன்னா எல்லாம் முடிஞ்சு போயிட்டான். இல்லை, இப்போ அதே இடத்துல தான் நம்ம கௌரவ பாண்டவர்களுக்கு நடுவில் இந்த மகாபாரத யுத்தம் அங்கே தான் நடக்க போகிறது. அந்த சமந்த பஞ்சகம்னு பேர் யூஸ் பண்ணார் தவிர குருக்ஷேத்திரம்னு யூஸ் பண்ணல. இப்போ சொல்கிற அந்த குருக்ஷேத்திரம் தான் சமந்த பஞ்சகம். அங்கே என்ன ஆச்சு? எல்லோரும் போயிட்டாங்க. அங்கே தானே நடந்துச்சு. சரி, பரசுராமர் அப்படி பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? எல்லாம் முடிச்சிச்சு. அவர் இப்போது அந்த இடத்துக்கு வந்தார். அந்த பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுத்து. ஆகி இதெல்லாம் பாப்பமா புண்ணியமா எனக்கு தெரியல அப்படின்னு பிரார்த்தித்து தியானம் பண்ணி பித்ருலோகத்தில் இருக்கிற அவரோட பித்ரு தேவதைகள் எல்லாரையும் வேண்டிக்கிறாரு. அவங்கள எல்லாருக்கும் சொல்கிறாரு, எனக்கு இதனால் ஏதாவது எல்லாம் பாப்பம் வந்திருந்து அது எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சா அவங்கள எல்லாரும் பேசி சொன்னாங்க, நல்ல புள்ளனி நல்ல காரியம் தான் பண்ணேன். அது சொல்லி நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் சந்தோஷம், உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னு கேட்டுக்குங்கன்னு. அவங்க கேட்க என்ன கேட்டார் தெரியுமா? இந்த இடம் பவித்திர இடமா, ஒரு புண்ணிய பூமியா, தர்ம பூமியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாராம். அதனால் அங்கே தர்ம யுத்தம்தான் நடந்தது. அங்கே தர்ம யுத்தம்தான் நடந்தது. அதனால்தான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சொல்லப்பட்டது. அப்புறம் அதனால் அங்கே நிறைய பேர் சத்தி போனதுனால அது அபவித்திரமன் இல்லை. பரசுராமர் கூட அதுக்கு போய் கேட்டதுனால அப்படி ஆயினதுனால இப்போ கூட அது புண்ணியக்ஷேத்திரம்தான். எப்போ அது அப்படி எல்லாம் டூர் போனால் அப்படி குருக்ஷேத்திரம் போங்க. ஸோ அதனால் நான் அது மறந்துட்டேன். சாரி, யூ ஆர் கரெக்ட் கீதா. என் மிஸ்ட் காலில் பார்க்க சொல்லு. சரி, நீங்கள் எல்லோரும் இங்கே பாருங்க, அது அங்கே அவங்க பார்த்துக்குவாங்க. ఇది அந்த சமந்தக பஞ்சகம் అనేది ఇది இப்போ కురుక్షేత్రం అన్నది. அதனால் அதுக்கு புண்ணிய தீர்த்தங்க மாறணும்னு ஏற்கேண்டிட்டார் ஆயிடுத்து. சரி, அதுக்கப்புறம் இப்போது துவாபர யுகம் கலியுகம் சந்தி. கலியுகம் முன்னாடி தானே மகாபாரத யுத்தம் நடந்தது. இங்கே இந்த யுத்தம் நடந்த இடமும் இதே தான். அதுதான் சமந்த பஞ்சகம். அந்த யுத்தத்தில் மொத்தம் 18 அக்ஷோணி சைன்யம் எல்லாம் இறந்து போயிட்டாங்கோ. அந்த 10 பேர் மிச்சம் தவிர அப்படின்னு சொல்லி 18ல் 11 அக்ஷோணி சைன்யங்களும் கௌரவர்கள் பக்கம் பெருசு. பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷோணிகள் சைன்யம்தான். ஆனால் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் மொத்தம் 18 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் சூதர். உடனே சவுனகர், சுவாமி
அக்ஷௌணின்னு என்ன, அந்த கணக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ருஷய ஊச்சுஹு ஔக்ஷோஹிண்ய இது புரோக்தம் யத்வயா சூதநந்தனா. இப்போ தான் அக்ஷௌணி அப்படின்னு என்னமோ சொல்லிங்க. ஏதது ஏததிச்சாமஹே ஸ்ரோதும் சர்வமேவ யதா ததம். நீங்கள் அதை பற்றி நல்ல டீட்டெயிலில் சொல்லுங்க. நாங்கள் கணக்கு கேட்குறதுல கூட இன்ட்ரெஸ்ட், எங்களுக்கு கணக்கில் பூர் இல்லை நாங்கள் அப்படின்னு அவர் கேட்க, அவர் கணக்கு சொல்கிறாரு. மைண்ட்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன். அப்புறம் போய் கேட்டு அப்புறம் எதுக்குங்க, எதுக்கு சுவாமி, எங்களுக்கு வீட்டு கணக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் கேட்டு படித்து என்ன தான் பண்ண போகிறோம் అని கேட்கக்கூடாது. இங்கே பாரத கதையில் எது கேட்டால் கூட புரிஞ்சுக்கணும். பாரு எப்படியெல்லாம் எந்த காரணத்தினால என்ன கர்மத்தினால எப்படி பண்ணுறது, இந்த கர்ம பலத்தின்னு கொடுக்குற ஈஸ்வரன் யார், அந்த ஈஸ்வரன் மறக்கக்கூடாது. அதனால் நம்ம எப்படி வாழணும், எதுக்காக வாழணும், அதெல்லாம் ஞாபகம் படுத்துறதுக்கு தவிர ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இல்லை. வேதே ராமாயணே செய்வ புராதே பாரதே தத ஆதாவந்தே ச மத்தியேத ஹரி சர்வத்திர கீயத்தே. எந்த கதை சொன்னாலும், எந்த வார்த்தை சொன்னாலும், என்ன கணக்கு சொன்னாலும் ஹரி 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 ஹரி. அவருடைய லீலை, பகவானுடைய உலகம் இது, நம்மளது இல்லை. இங்கே பாருங்கோ எவ்வளோ வைச்சித்திரமான விஷயங்கள் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஆதாரபூதமான ஈஸ்வரன் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா, இந்த சுற்றி நடக்கிற இந்த ட்ராமா நாடகத்தின்னு பார்த்து ஏமாந்தி போய் சோந்தி பயந்தி சோக மோகம் பயங்களுக்கு ஆளாகணுமா? சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அதனால் கணக்கு சொல்கிறோம். முதல் ஒரு தேர், ஒரு யானை, 3 குதிரைகள், 5 சிப்பாய்கள், இதுக்கு பேர் பத்தி. இந்த மாதிரி 3 பத்தி ஜாயின் பண்ணால் ஒரு சேனா முகம், 3 சேனா முகம் ஜாயின் பண்ணால் ஒரு குல்மம், 3 குல்மங்கள் ஜாயின் பண்ணால் ஒரு கண, 3 கணங்கள்னு சேர்த்துட்டா ஒரு வாகினி, 3 வாகினிங்கள்னு சேர்த்துட்டா ஒரு புருத்தனா, 3 புருத்தனைகள் சேர்ந்துட்டா ஒரு சமூன், 3 சமூன்னு சேர்த்துட்டா ஒரு அணிகிணி, 10 அணிகிணின்னு சேர்த்தா ஒரு அக்ஷௌணி. என்ன சொன்னீங்க? திரும்பி சொல்ல மாட்டேன், கேட்கக்கூடாது. சரி, நமக்கு எப்படி புரியலையோ அப்படியே ஒரு வேளை இவங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சூத்தரை இன்னொரு கணக்கும் சொல்கிறேன், இது பார்த்துக்குங்க, இது வேணுமுன்னா ட்ரை பண்ணுங்கன்னு. என்ன சொல்கிறாருன்னா, 21,870 ரதங்கள், 21,870 யானைகள், 65,610 குதிரைகள், 1,09,350 சிப்பாய்கள். இது மொத்தம் சேர்த்துட்டா ஒரு அக்ஷௌணி எங்கே? இப்போ இது கணக்கு நானே சொல்கிறேன், நீ கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, 2,18,700 இப்போது இன்ட்டு 18, அது மட்டும் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா வீட்டில்? வேண்டாம் சுவாமி, அதையும் நீங்கள் சொல்லுங்க. 39 லட்சம் 36,700 பேர் மட்டும்தான் அங்கே செத்து போயிட்டாங்க. 36,36,700 பேர் போயிட்டாங்க 18 நாளுக்குள்ள. இப்போ இந்த 18உடைய மகிமை சொல்லணும். நான் 18 மகிமை எங்கே பார்த்தா 18 வரும் இல்லையா? இங்கே பாருங்க, இப்போ நான் 21,870 சொன்னான்னா அந்த நம்பர் மட்டும் நீங்கள் கூட்டி பாருங்க, 18 வரும். ரெண்டாவது சொன்னதையும் கூட்டி பாருங்கள், அது சேம் தானே. யானை ரதங்கள் 2 + 1 8 + 7 அங்கே 18. இப்போது 65,610 சொன்னானே, 6 + 5 + 6 + 1 18. 1,09,350 சொன்னானே, 1 9 3 + 5 18. எப்படி பார்த்தான்னு 18 மயமாக இருக்குது. என்ன சார் சுவாமி இதுக்கு பாரு.
విశేషం இருக்குது. మొదల్ 1 + 8 1 పరబ్రహ్మ పరమాత్మ, இந்த 8 అనేది మాయా. 8ன்னு நான் நிறைய வாட்டி காட்டிட்டேன்ல வேறு கிளாஸில். உங்கள் வீட்டில் கேஸ்கெட் இருக்குமா, அதை இப்படி சுற்றுங்க, 8ஆ தெரியும். எங்கே போனாலும் திரும்பி இப்படி இப்படி சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த விட்டுடுங்க, பிரம்மமாக ரவுண்டாக ஒன்றா இருக்கும். அதனால் 18. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஒன்றும் மாறலை, 8 பலது 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 ஆகிடுது மாயா. அதனால் அது மட்டும் இல்லை, பாரதத்தில் 18 பருவங்கள். அப்புறம் யுத்தம் 18 நாள் நடந்துச்சு. அந்த யுத்தம் செய்ய மாட்டான்னு சொன்ன அந்த அர்ஜுனன் பையனுக்கு 18 நாள் 18 அத்தியாயங்கள் பகவத்கீதை டீச் பண்ணார். எல்லாம் 18 மையம், ஏதோ ஒரு மாதம் சொல்லி கொடுத்தாரு. 18 அத்தியாயங்கள், அதையும் 18 அத்தியாயம் 14 எல்லாம் 18. இந்த மாதிரி இந்த கணக்கு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரி 18 பருவங்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த பருவங்களை கணக்கு கூட நானே சொல்கிறேன். சூத்தரை சூத உவாச்ச, இங்கேயும் கணக்கு தான், கிடுகிடுன்னு போகணும், கொஞ்சம் சொல்லுவேன். முதல் ஆதி பர்வத்தத்தில் இருக்கும். இப்போது ஆதி பர்வத்தத்தில் 2வது உப பர்வத்தில் இருக்கிறோம். பர்வ கிரமணிக்க பருவம் எங்கே ஆதி பருவம். இதில் 18 உப பருவங்கள் இருக்குது, 233 அத்தியாயங்கள் இருக்குது. இதில் ஆரம்ப விஷயங்கள் எல்லாம் ஜனமேஜயனார் எதுக்கு சத்திரயாகம் பண்ணார், அப்புறம் சர்ப்பயாகம் பண்ணுவார், பாண்டவருக்கு அவர்கள் யார், இவங்க எதுக்கு சண்டை, அதெல்லாம் தானே பேசிட்டோம். இப்போது முடிஞ்சு போச்சு. அடுத்தது சபா பருவம். சபா பர்வத்தத்தில் 10 உப பருவங்கள் இருக்குது, 71 அத்தியாயங்கள் இருக்குது. அங்கே தான் அப்புறம் இந்த ஜூது விளையாடுறது, சொக்காட்டம் விளையாட்டி அங்கே அப்புறம் எல்லாம் எழுந்து போய், அப்புறம் திரௌபதினு கூட கடன் வச்சு அந்த அம்மாவுக்கு அவங்க பராபவம் பண்ணி அவமானப்படுத்தி அங்கே எல்லாம் அசையமாகி, அதுக்கப்புறம் கடைசியில் ராஜ்யமெல்லாம் எழுந்து போய் அப்படி ஆகி அந்த நடந்த விஷயமெல்லாம் சபாபர்வம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தோற்று போயிட்டீங்க இல்லையா, 13 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற வனபர்வம். 22 உபபர்வங்கள், 315 அத்தியாயங்கள். அதில் வனவாசம் போனவன் நிர்ணயம், வனவாசத்தில் ஜீவனம் எப்படி இருந்தாங்க, அங்கே தான் யக்ஷ பிரச்சனை வரப்போகிறது. அங்கங்கே என்னென்ன வருமோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம், சரியா. அதுக்கப்புறம் 4வது விராட்ட பருவம். 13 வருஷத்தில் 12 வருஷம் அவங்க எங்காவது இருந்துக்கலாம் வனத்தில். ஆனால் ஒரு வருஷம் கடைசியில் யாரும் கண்டுபிடிக்காம அங்கே மறைஞ்சிருக்கணும். அதுதான் அது அக்ஞாத வாசம், அதுக்கு பேர். அந்த அக்ஞாத வாசத்துக்கு பாண்டவர்கள் அந்த மத்ஸ்ய தேசத்துக்கு சேர்ந்த விராட்ட நகரத்துன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்கே போய் 5 பேர் அவங்க வேஷங்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டு அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே தான் நம்ம அர்ஜுனன் புருஹன்னலாக இருந்து டான்ஸ் டீச்சராக இருந்தாங்க உத்தரைக்கு மருமகளுக்கு. அப்புறம் மருமகளாக போகிறானே உத்தரை. இது அதுக்கப்புறம் ஆயிடுச்சு 13 வருஷம். அந்த 13 வருஷம் முடியும் போது இப்போது இன்னும் ஒரு நாள் இருக்குது. அங்கே கூட கௌரவர்களுக்கு நடுவில் துரியோதனனுக்கு இன்னும் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், டிஸ்கஷனும் முடிஞ்சிச்சுன்னு ஒருத்தனன்றான், இன்னும் ஒரு நாள் இருக்குன்னு இன்னொருத்தன் சொல்கிறான். மொத்தத்தில் இப்படி ஆயிடுத்து. ஆனால் அப்போ கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணாங்க, அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு இப்போ முன்னாடி போய் பிடிச்சிக்கிட்டா அவங்கள திரும்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டு ஒரு படையாக போயிட்டு அங்கே பசுகள் எல்லாத்தையும் திருடிட்டு போகிறது போல் பண்ணாங்க. பண்ணும்போது காப்பாற்றுறதுக்கு உத்தரகுமாரனுக்கு சக்தி இல்லை அந்த ராஜா, விராட் ராஜாக்கு. அதனால் புருஹன்னலா நீ கொஞ்சம் வாயன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போன. புருஹன்னலா இல்லை, இப்போ அவன் அவங்க அர்ஜுனன் ஆகிட்டான், சக்தி வாய்ந்த புருஷன் ஆகிட்டு அவன் யுத்தம் பண்ணால் இவங்க இவன் தான் இருக்கணும்னு சொன்னான். ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு, நம்ம டைம் முடிஞ்சிருது, அக்ஞாதவாசம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒன்றும் பண்ண முடியல.
அதுக்கப்புறம் இவங்க ரெடி ஆகிட்டாங்க, எல்லாம் அப்புறம் திரும்பி கிளம்பி வர போகிறாங்கிறோ அப்படின்னு கௌரவர்களுக்கு ஒரே கவலை, தூக்கம் இல்லை, பிளான் போடுறாங்க. அப்படி எல்லாம் நடந்தது அந்த விராட் பருவம். அதுக்கப்புறம்தான் உத்தியோக பருவம். உத்தியோகம்னா எம்ப்ளாயிங். என்ன எம்ப்ளாயிங்கு? விராட்ட பருவத்தில் 4 உபபருவங்கள், 72 அத்தியாயங்கள். உத்தியோக பருவத்தில் 10 உபபருவங்கள், 196 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. இங்கே உத்தியோக பருவத்தை அப்புறம் கௌரவ சேனைகளை மேலே யுத்தம் பண்ணுறதுக்காக இந்த டிப்ளமேட்டிக் தூது வருது, இவங்க அனுப்புறது, அதெல்லாம் இந்த விஷயங்கள். சரி, இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கிட்ட துரியோதனன் கேட்கறது, உன்னுடைய சேனை எனக்கு வேணும்னு. அர்ஜுனன் நீ என பக்கம் வேணும். இதெல்லாம் அந்த உத்தியோக பருவத்தில் நடந்தது. யுத்தம் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அண்ணா, யுத்தம் 18 நாள். அங்கேருந்து பேர் என்ன கொடுக்குறாருன்னா, வியாசர் யுத்தம் முதல் 10 நாள் பீஷ்மர் தான் அந்த கமாண்டர். அதனால அதுக்கு பீஷ்ம பருவம். 4 உபபருவங்கள், 122 அத்தியாயங்கள். அந்த சமயத்தில் ஆரம்பமாவது பீஷ்ம பருவம் தான் பகவத்கீதை உதயிச்சது, பிறந்தது. ஏன்னா பீஷ்மர் விழுந்து போனதுக்கு அப்புறம் தான் 10வது நாள் திருதராஷ்டிரன் ஒரே கவலைப்பட்டு சஞ்சயர் என்னடா ஆயிடுச்சு, எப்படி பீஷ்மர் விழுந்துட்டார்? பகவத்கீதை அப்படிதானே கேள்வி. ஹவு த பீஷ்மா கேன் ஃபால்? இம்பாசிபிள். அது அர்ஜுனன் கையில் நடக்கவே நடக்காது, நடக்கக்கூடாதே. ஆனால் எப்படி நடந்துச்சு? அதான் சுவாமி அப்படின்னு பகவத்கீதைன்னு படித்தார். அங்கே இதுதான் நடந்துச்சானே. ஸோ அந்த 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதை அந்த பீஷ்ம பருவத்தில் வருது. அதுக்கப்புறம் பீஷ்மர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் துரோண பருவம், துரோணன் தான் கமாண்டராக வந்தார். அங்கே 8 உபபருவங்கள், 202 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா அதை குஞ்சரஹான்னு சொன்ன அஸ்வத்தாமா போயிட்டார்னா துரோணன் ஒன்றும் பண்ண மாட்டார். அப்படி எல்லாம் பண்ண வச்சுட்டார் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் துரோணரும் போயிட்டார், தலை போயிடுச்சு. அதோட முடிஞ்சது. அப்புறம் கர்ணன் லீடராக வந்தார். அதனால கர்ண பருவம். ஸோ அங்கெல்லாம் பருவம் ஒன்றும் ஒரே ஒரு உபபருவம், அதில் 96 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் கர்ணனும் போனதுக்கப்புறம் அங்கே நிறைய விஷயங்கள் வரும். சல்ய பருவம், 3 உபபருவங்கள், 65 அத்தியாயங்கள். இந்த சல்யன் யாருன்னா அப்புறம் வரும்போது பார்ப்போம். இங்கே ஒரு சின்ன இவன் யாரும் கிடையாது, நகுல சகோதரிகளோட மாமா தான். அப்படி என்ன மாதிரியுடைய அண்ணனோ தம்பியோ. அவன் ஆக்சுவலாக பாண்டவர்கள் பக்கம்தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வரும்போது துரியோதனன் நடுவில் தடுத்துட்டு அங்கே பெரிய விருந்து கொடுத்து அவனை மயங்க வச்சு எப்படி என்னமோ பேசிட்டு மொத்தத்தில் அவங்கள பக்கம் எடுத்துக்கிட்டான். பாருங்களேன் சார், இப்படி எல்லாம் போவாங்களே சார். நம்ம கட்சியில் அப்படி தானே இங்கே லோக்கத்தில். அப்போ நடந்தது என்னமோ இப்போ நிறையா நடக்கிறது பார்த்தீங்களே. அக்காவோ தம்பிவோ மாதிரி அவங்க பிள்ளைகளும் அப்படி நினச்சி தானே வந்தவன். ஏன் அப்படி போகணும்? போவான் சார், இப்படி தான் சார் மனிதர்கள். அப்படி லோக்கலில் பார்க்குறோம் இல்லையா? நீ எப்படி இருக்க, நானும் ஒரு மாதிரி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ யாரோ, நீ எதுக்கு, நீயாவா இருக்கணும் அதுக்கு. ஸோ இப்படி பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்வ பருவம், சல்ய பருவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சல்யனும் யுத்தத்தில் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பீம துரியோதனுக்கு தனியாக கதா யுத்தம் நடந்தது. அப்போ தான் துரியோதனுடைய தொடைகள் எல்லாம் உடஞ்சி அவன் கீழே விழுந்துட்டான், இன்னும் உயிர் போல. அப்புறம் அதுக்கப்புறம் சௌப்திக பர்வ எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் சோகம் தூக்கம். சௌப்திக பருவம் 2 உபபருவங்கள், 18 அத்தியாயங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்திரீ பருவம் 11, 3 உபபருவங்கள், 18 அத்தியாயங்கள். எல்லா ஸ்திரீகள் எல்லாரும் ஒரே குடும்பல் அளவு எல்லாம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கோ. இத்தனை பேருக்கு பாறைகள், ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கலாம், எப்படியோ மொத்தம் அத்தனை ஸ்திரீகள் அழுது. எல்லாருக்கும் பிண்ட தர்ப்பணம், ஜலோதகம், இதெல்லாம் தர்ப்பணங்கள், நதிలో ஸ்நானங்கள், இப்படியெல்லாம் விவரணம். அதுக்கப்புறம் இந்த
நம்ம பீஷ்மர் வந்து தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார் உத்தராயண புண்ணிய காலத்துக்கு அவர் உயிர் விடுறதுக்காக அம்பு செய்ய மேல் இருக்கார். அப்போ சாந்தி பருவம், சாந்தி பருவம் த பிக்கெஸ்ட் பெருசு. இதில் 3 உபபர்வங்கள், ஆனால் 365 அத்தியாயங்கள் மட்டும்தான். இதுதான் மகாபாரதம்ல ஒரு வெரி டாப். அப்படி அதனால் இதில் வந்து உபபர்வங்கள் 3த்துக்கு அது உபபர்வமாக அப்படி தனி பேர் கொடுக்காம இங்கே என்ன கொடுக்குறாரு தெரியுமா? ஆபத் தர்ம பர்வம், ராஜதர்ம பர்வம், மோக்ஷ தர்ம பர்வம். வெரி இம்பார்ட்டண்ட். அங்கே நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு தர்மராஜனும், தாத்தா நிறைய சொல்லிட்டீங்க, என்னமோ சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் திருப்தி வரல, என்னமோ ஒன்று விட்டுட்டீங்க போல் இருக்கு அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது தான் அனுசாசிக்க பர்வணி, அதில் தான் 2 உபபர்வங்கள், 168 அத்தியாயங்கள். பீஷ்மர் கேட்குற அப்போ தர்மபுத்திரன் கேட்டார், ஸ்ருத்வா தர்மான சேஷேண பாவனானி ச சர்வசः யுதிஷ்டிர சாந்தனவம். அந்த ஸ்லோகங்கள் அங்கே தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது பீஷ்ம உவாச்ச என்ன சொல் ஜெகத் பிரபும், அந்த ஸ்லோகங்கள் அங்கே தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிறந்தது. இப்படி ஆனதுக்கப்புறம் இது எது என்ன கேட்டார், இப்போ இங்கே எத்தனை தர்மங்கள் பேசிட்டீங்களே, இந்த தர்மங்களுக்கு எல்லாத்துக்குள்ளே எது நீங்கள் உத்தம தர்மம் நினைக்கிறீங்க எனக்கு கேட்டபோதும் அந்த ஜெகத் பிரபும் தேவதேவம் பவித்ராணம் பவித்ரம் யோ மங்கள ஆனாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானம் யோ விவஸ்பிதா. அந்த அப்போ அப்படி என்ன தெரியுறது? பகவான், பக்தி, சரண்டர். இதுதான் அப்படி சொல்லி பீஷ்ம வாட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பீஷ்மரும் ஸ்வர்காரோகன் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் 14 ஆஸ்வமேதிக பர்வ, 3 உபபர்வங்கள் இருக்குது, 93 அத்தியாயங்கள் இருக்குது. அப்புறம் அந்த அப்போதான் என்ன ஆச்சுன்னா, இந்த இறந்து போன பிள்ளைகள் இவங்க உப பாண்டவர்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க பாண்டவர்கள், தர்மராஜன். அப்போது பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலையும் நாரதர் வந்தார் அவரோட உபதேசத்தினாலையும் இவங்களெல்லாம் திரும்பி பார்க்க முடிஞ்சது. அப்போது திரும்பி இப்போ இன்னும் யுத்தம் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அஸ்வமேத யாகம் பண்ண சொல்லி அவங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தினது அதெல்லாம் அங்கே நடக்கும். அங்கே தான் சிசுபாலவதை அதெல்லாம் ஆகிடும். அப்புறம் 15 ஆசிரம வாசிக பர்வ, அப்படி ஆயிடுச்சு. 30 நிறைய வருஷங்கள் ராஜ்யம் பரணம் பண்ணாங்க. அப்புறம் ரிட்டையர் ஸ்டேஜ் வந்துச்சு, போதும் அப்படின்னு நினச்சி பாண்டவர்கள் எல்லாருமே, தர்மராஜனும் வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகணும்னு நிர்ணயம் பண்ணார். 5 பேரும் போயிட்டாங்க. போகும்போது அப்போ தான் இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்க, பரீட்சித்து மட்டும்தான் இருந்தான். அவனுக்கு ராஜ்யபரணம் பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது அப்புறம் மௌசல பருவம். மௌசலம்னா முசலம், முசலம்னா உலக்கை, உலக்கை அது கதை பெருசாக வரும். அதனால தான் அந்த ஒரு ருஷி சாபத்தினால ஈவன் கிருஷ்ணனு கூட அதுக்கு ஆடி காந்தாரியும் சாபம் கொடுத்தாங்க. 36 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்படி தான் உங்கள் குழந்தைகள் எல்லோரும் அடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் போவாங்க, அது நீ பார்த்துவேனே. பகவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. கர்மத்துக்கு பலத்துக்கு அவர் சேர்ந்துட்டு அழகாக ட்ராமா பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். அதனால மௌசல பருவம். கிருஷ்ணன் அந்தர்தானமான், கிருஷ்ணன் எப்பவும் மறைஞ்சு போயிட்டாருன்னு தெரிஞ்சதோ இனிமேல் பாண்டவர்கள் అందరూ இனிமேல் நமக்கு சக்தி கிடையாது, இங்கே வாழ வேண்டியதில்லைன்னு மகாபிரஸ்தான பருவம் 17. அங்கே 3 அத்தியாயங்களும் 106 ஸ்லோகங்கள் மட்டும்தான். அந்த ஹிமாலயங்களுக்கு போகிறது, அப்புறம் பதரிக் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருந்து அங்கே ஸ்வர்காரோகணம்னு போகிறது. இப்போ கூட போனால் நீங்கள் உங்களை காட்டுவார். சதோபந்தன்னு சத் மார்க்கம்னு சொல்லி காமிப்பான். 4 மைல் தூரம் நடந்து போகணும். அப்படி அங்கே தான் பீம்பூலன்னு முதல் வரும். இங்கே தான் இவன் விழுந்துட்டான், இங்கே தான் இவன் விழுந்துட்டான், அவன் தான் அப்புறம் திரௌபதி விழுந்துட்டான். இப்படி எல்லாம் விழுந்ததுக்கப்புறம் தர்மராஜன் மட்டும் கடைசி வரைக்கும் போகிறாரு. அவர் கூட ஒரு நாய் வருது. அங்கே ஸ்வர்காரோக பர்வணம் 18 கடைசி 5 அத்தியாயங்கள் 194 ஸ்லோகங்கள் மட்டும்தான். அங்கே தான் ஒரு நாய் கூட வருது. அங்கே யமன் பரீட்சை பண்ணுவார் திரும்பி. அந்த கடைசி பரீட்சையில் கூட
நம்ம தர்மபுத்திரன் ஜெயிச்சிட்டாரு, அப்படி அவர் ஸ்வர்க்கத்துக்கு போனார். இப்படி இதெல்லாம் சொல்லி இந்த உபபர்வம் முடிஞ்சு விட்டது. இன்னொரு உபபர்வம் அடுத்த வாரம் பௌஷ்ய பர்வ. எல்லா பர்வத்தங்களும் பார்க்க போகிறது இல்லை, அது முக்கியம். அது பார்த்துட்டு அப்புறம் எப்படி எப்படி போகிறதோ கதை அப்படி போகும். ஓம் பூர்ணமத ஓம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम तत्सत्.